கூகுள் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது எப்படி அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜிபே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 4 இருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலை வந்து கீழே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த நம்பரை வந்து ஜிபே வேணுமோ அந்த நம்பர் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே மெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது மெயில் ஐடி மாற்றணும்னு வச்சிங்கன்னா அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கலாம், அதை கிளிக் பண்ணி மெயில் ஐடி மாற்றினதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கும். ஸ்விட்சிங் டு ஓடிபி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து அக்செப்ட் ஆகிக்கும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிபே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 6 பேங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய பேங்க் நம்பர் எடுத்துக்கலாம். சர்ச் பேங்க்ஸில் போய்ட்டு நீங்கள் எந்த பேங்கோ அந்த பேங்க் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டேட் பேங்க்னால ஸ்டேட் அப்படின்னு டைப் பண்ணோன்னே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கீழே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் சொல்லி ஒரு பாப்பப் மாதிரி ஓப்பன் ஆகும். கண்டினியூ கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஃபைண்டிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேங்க்கில் வந்து இந்த மொபைல் தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் ஆகும். ஃபைண்ட் ஆகி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டுடைய லாஸ்ட்டு 6 நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பிரை மந்த்து இயர் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட் ஆகி முடிச்சோடனே கண்டினியூ கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூபிஐ பின் நம்பர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டிஜிட்டாக இருக்கும், சில பேங்க்கில் வந்து 6 டிஜிட்டாக இருக்கும். அதை செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் யூபிஐ பின்னும் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஆடிங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேங்கிங் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் மாதிரி ஆப்ஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களோட யூபிஐ பின் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செட் யூபிஐ நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணே போதும். செட்டிங் யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கும். யூபிஐ நம்பர் இஸ் ரெடி, காட் இட் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஜிபேயில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.